வெளிப்படையான உள்ளார்ந்த விஷயம் இந்த தேர்தலை பின்தள்ளுவதற்கான ஒரு ஏற்பாடு தான். இந்த எல்லை நிர்ணய விவகாரத்தை நாங்கள் மீள்நிர்ணயம் செய்து தேர்தலுக்கு செல்வோம் என்று பாராளுமன்றத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் கூறியதிலிருந்து அதுதான் வெளிப்படையாக தெரிகிறது. பாதிக்கப்பட்ட மக்களை பொறுத்தவரையில் ஏமாற்றம் தங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அவர்களுடைய பெரிய தாக்கம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துங்கள் என்று சொல்லித்தான் சொல்லிக் கொண்டிருக்கோம். ஏனென்று சொன்னால் ஆரம்பத்தில் கொண்டு வரப்பட்ட உள்ளக பொறிமுறையும் அதற்கு பின்னர் கொண்டு வரப்பட்ட கலப்பு பொறிமுறையும் தோல்வி அடைஞ்சிச்சு. இலங்கை அரசாங்கத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு இப்படி ஒரு தீர்மானம் இருந்தே ஆகும். இல்லை என்று சொன்னால் இலங்கை அரசாங்கம் எல்லை மீறி எங்கள் எல்லோரையும் ஒரு அடிமைகளாக மாற்றிடுவினோம். அரசியல் ஆய்வுக்களம் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம். அரசியல் ஆய்வுக்களம். அன்பானவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றோம். அரசியல் ஆய்வுக்களத்தில் எங்களோடு பல ஆண்டுகளாக இணைந்து எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி மூலம் தாயகத்திலிருந்து தகவலை தந்து கொண்டிருக்கின்ற திரு சபாகோதாஸ் அவர்கள். இவர் முன்னாள் யாழ் மாநகர சபையின் உறுப்பினராகவும் அது மட்டும் இல்லாமலுக்கு வரலாற்று ஆசிரியராகவும் அத்தோடு அரசியல் ஆய்வாளராகவும் இன்னும் பல பொதுப்பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றவருமான சபாகோதாஸ் அவர்களை இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லது. நாங்கள் வழமை போலவே தாயகத்திலிருந்து இந்த சென்ற வாரத்துக்கு உள் நடைபெற்ற விடயங்களை அறிந்து கொண்டு தொடர்ந்து அரசியல் ஆய்வுகளோடு இலங்கை தீவை பொறுத்தவரையில் தென்னிலங்கையில் அரசியலில் புது புது மாற்றங்கள் திடீரென ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அமைச்சரவையில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் 3 அமைச்சர்களை கொண்டு தங்களால் இந்த நாட்டை நிர்வகிக்க முடியும் என்று ஆட்சிக்கு வர முதல் சொன்ன அனுரகுமார் அரசாங்கம் இப்பொழுது 80 அமைச்சர்களை தாண்டுகின்ற அளவுக்கு எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிரதான அமைச்சராக இருந்த பிமல் ரட்நாயக்க அண்மையில் அவர் யாழ்ப்பாணத்தில் வந்து காங்கேசன்துறை துறைமுகத்தை தான் ஒருபோதும் அதை வர்த்தக துறைமுகமாக மாற்ற விடமாட்டேன் என்று சொன்னவர். அது மாத்திரமல்ல, அண்மையில் கொழும்பு துறைமுகத்துக்கு ஊடாக 320 கொள்கலன்கள் எதுவித சோதனையும் இல்லாமல் விடுவிக்கப்பட்ட விவகாரத்தில் பல்வேறு தரப்புகளால் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்ற ஒருவர். இப்பொழுது அவருடைய அந்த துறைமுக மற்றும் விமான துறை சார்ந்த அமைச்சுகள் எடுக்கப்பட்ட நிலையில் அவருக்கு மீதி அமைச்சுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒரு அரசியல் திடீர் மாற்றம் ஒன்று அனுரகுமார திசாநாயக்காவால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஜெனீவா விவகாரத்துக்கு பிறகு நாட்டிற்கு வந்த வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் அவர்கள் தற்போது உண்மையை கண்டறிகின்ற ஒரு நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்று அமைக்கப் போவதாக இப்பொழுது பாராளுமன்றத்துக்குள் தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மாகாண சபை தேர்தலை எல்லை நிர்ணயத்தை சரியாக மீள்நிர்ணயம் செய்து அதன் பின்னர் விரைந்து மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, செம்மணி மனித புதைகுழி அகழ்வு விவகாரத்திற்கு 1,80,00,000 ரூபாய் தேவையாக இருப்பதாக அந்த ஆராய்ச்சி அது தொடர்பான நிபுணத்துவ குழு வந்து ஒரு பட்ஜெட் ஒன்றை நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்கிறது. அது தொடர்பான நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான எதிர்பார்ப்பும் எல்லோர் மத்தியிலும் அது எப்படி நகரப்போகிறது என்பது பற்றி ஒரு ஆவலும் அங்கு காணப்படுகிறது. அதே நேரம் வடக்கில் அரசியல் ரீதியாக அனுரகுமாரவினுடைய அரசியல் தரப்பின் இந்த மன்னர் காட்டலை விவகாரத்தில் 14 காற்றாடிகளை பொருத்துவதற்கு ஜனாதிபதி முடிவெடுத்திருப்பதாகவும் அதில் மன்னார் ஆயரை சந்தித்த போது அவர் உறுதிபட சொல்லி இருப்பதாகவும்
அதற்கு மன்னார் ஆயர் ஒத்துக்கொண்டதாக சில ஊடகங்களில் செய்தி வந்ததை அதை மன்னார் ஆயர் மறுதளித்து ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி தான் ஒருபோதும் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் எந்த ஒப்பந்தங்களில் கச்சாத்திடவில்லை என்றும் மக்களுடன் தான் கலந்துரையாடிய பிறகுதான் அது தொடர்பாக கதைப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்ததாக அவர் சொல்கிறார். இப்படியான ஒரு அரசியல் கள நிலவரம் தான் காணப்பட்டு கொண்டு பழைய முறைமையாக இருந்தாலும் சரி, புதிய முறைமையாக இருந்தாலும் சரி, எதுக்கும் தாங்கள் தயார். இந்த தேர்தலை நடத்த முடியும் என்ற ஒரு அறிக்கை இது எங்களுக்கு இவ்வளவு சாதக பதங்களை கொண்டு இருக்கின்றது. அதாவது சினிமா நடிகர் வடிவேல் பாணியில் சொன்னால் மாகாண சபை தேர்தல் வரும், ஆனால் வராது. இதுதான் நிலவரம். ஏனென்று சொன்னால் எல்லை நிர்ணய விவகாரம் வந்து உண்மையிலே அது ஒரு பிரச்சனையான விடயமாக மாறியபடியால் தான் அது நல்லாட்சி அரசாங்க காலத்தில் கிடப்பில் போடப்பட்டது. உண்மையாக அந்த எல்லை நிர்ணயம் செய்ய முடியாத விடயம் அல்ல, செய்யலாம். அது செய்கிற போது குறிப்பாக இரண்டு தரப்புகளினால் அந்த விவகாரம் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டது. குறிப்பாக தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களினாலும் மலையக தமிழ் மக்களினாலும் தான் அந்த பிரதிநிதித்துவம் தங்களுக்கு இடையிலேயே பிரச்சனையாகிறது, இல்லாமல் போகிறது என்ற கருத்துக்கள் பாராளுமன்றத்தில் மேலோங்கியதால் தான் அந்த விவகாரம் பின்தள்ளப்பட்டது. ஆனால் அந்த விவகாரத்தில் தற்போதைய அரசாங்கம் பழைய முறைமையில் நடத்துவதை பெரிதும் விரும்பாமல் உடனடியாக அந்த பழைய முறைமையை பாராளுமன்றத்தில் ஒரு நாளில் ஒரு மணித்தியாலத்தில் அந்த முறைமையை பாஸ் பண்ணி தேர்தலுக்கான ஒரு ஏற்பாடை செய்ய முடியும். ஆனால் அதை தவிர்த்து எல்லை நிர்ணயத்தில் தான் இவர்களும் தொங்கி நிற்கிறதுக்கான காரணம் என்னவென்றால் தேர்தலை இழுத்தடிச்சு செல்றதுக்கான இலகுவான வழி என்பிபி அரசாங்கத்திற்கு இப்பொழுது கையில் கிடைத்திருப்பது அதுதான். வேறு மார்க்கம் அவர்களிடம் இல்லை. ஏற்கனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அவர்களுக்கான வாக்கு வங்கி பாராளுமன்ற தேர்தலில் இருந்து 23 லட்சங்கள் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இப்போதைய கள சூழல் உங்களுக்கு தெரியும். தமிழர் தாயகமாக இருந்தாலும் சரி, தென்னிலங்கை, தமிழர் தாயகத்தை விட தென்னிலங்கை தான் ஒரு மாறுபட்ட கள சூழலாக அவர்களுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கள சூழலில் அவர்களுடைய கிரவுண்ட் லெவல் இன்டெலிஜென்ஸ் அவர்களுக்கான ரிப்போர்ட்ஸ்கள் எல்லாம் கிடைச்சிருக்கும். எப்படி என்று சொன்னால் உங்களுடைய நிலைமைகள் கொஞ்சம் தளம்பல் நிலையில் இருக்கிறதாக அவர்கள் அறிவித்திருப்பார்கள். எப்படியும் ஏன்னு சொன்ன நாங்கள் இப்போ பொலிட்டீசியன்ஸ் என்ற வகையில கிரவுண்ட் லெவல்ல மக்கள் மத்தியில் இருக்கிற அபிப்பிராயங்கள், தென்னிலங்கையில் இருக்கிற கள சூழல் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கிற போது எங்களுக்கு தெரியுது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆகவே இந்த பின்னடைவை இந்த டைம் தேர்தல் ஒன்றுக்கு போறதன் மூலம் அரசாங்கம் எதிர்காலத்துல பல இடையூறுகளை சந்திக்க வேண்டி வரும். சில வேளைகள்ல பாராளுமன்றத்திலேயும் ஆட்டம் காண வேண்டிய ஒரு சூழல் விரைவாக ஏற்பட்டுவிடும். அப்ப அதன் காரணமாக இந்த தேர்தலை அவர்கள் பின்தள்ளி போடுறதுக்கு ஒரு வழி இதுதான். எல்லை நிர்ணயத்தை தாங்கள் மீள் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று. அதில் பாராளுமன்றத்துக்கு அந்த விவகாரம் வருகிற போது அங்கு முரண்பாடு வரத்தான் செய்யும். அவை அதை எப்படி அவர்கள் கையாள போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் வெளிப்படையான உள்ளார்ந்த விஷயம் இந்த தேர்தலை பின்தள்ளுவதற்கான ஒரு ஏற்பாடு தான். இந்த எல்லை நிர்ணய விவகாரத்தை நாங்கள் மீள் நிர்ணயம் செய்து தேர்தலுக்கு செல்வோம் என்று பாராளுமன்றத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் கூறியதிலிருந்து அதுதான் வெளிப்படையாக தெரிகிறது. பாராளுமன்றத்தில் அரசு அமைப்பில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் அறிக்கையில் கூறியிருக்கின்றார், எங்களை பரிபூர்ணமாக மக்கள் நம்புகின்றார்கள், அதனால் தான் மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களையோ செய்யவில்லை என்ற ஒரு கருத்துப்பட கூறியிருந்தார். இது வண்ணம் சாத்தியமாக போகின்றது. ஏனென்றால் மக்களின் எதிர்ப்பு இந்த நேரம் வருவதற்கான சாத்திய கூறியிருக்கின்றார். அது வரும் நேரம் வந்துதான் தீரும். ஆனால் அது தாங்கள் நல்ல முறையில் செயற்படுவதாக இவர்கள் அங்கீகாரப்படுத்துகின்றார்கள். இதை எப்படி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது? முழு பைத்தியகாரத்தனமான கதை அவர்களுடைய. அதாவது மக்கள் எல்லாம் ஒரு அரசியல் மூடர்கள், வெளியுலகம் தெரியாமல் மக்கள் வாழுகிறார்கள் என்ற நினைப்பில் தான் அவர் அறிக்கை விட்டிருக்கிறார். இன்றைக்கு மின்சார சபைக்கு அதாவது அத்தியாவசிய சேவை சட்டத்துக்குள் ஜனாதிபதி உள்ளடக்கியது என்ற விடயமே நாடு முழுக்க தெரியும். ஏனென்று சொன்னால் அவங்க ஒரு பெரிய தொழிற்சங்க போராட்டத்துக்கு இறங்கி அதை முழுமையாக முடக்கிறதுக்கான முஸ்தி போன்ற செய்ய வெளியிட்ட போதுதான் ஜனாதிபதி உடனடியா அதுக்கு மின்சார தேவைகள் அனைத்தையும் அத்தியாவசிய தேவையாக பிரகடனப்படுத்தி இருந்தவர் இரவோடிதமாக. ஆகவே
தொழிற்சங்க போராட்டம்ன்றது கொழும்புல பல இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு பல இடங்கள்ல மக்கள் ரோட்டுக்கு இறங்காட்டியும் தொழிற்சங்கங்கள் ஊடக ரீதியான எதிர்ப்புகளை விட்டு கொண்டுதான் இருக்கு. ஆகவே இவர்கள் அதாவது ஊன கண்ணை மூடி பால் குடிச்ச கதையாக கதைக்க கூடாது. அதாவது கடந்த காலத்தில இதே தொழிற்சங்கங்களை பயன்படுத்தி தான் இவர்கள் இப்படியான ஒரு ஆட்சிக்கு வந்தவர்கள். அந்த தொழிற்சங்கங்கள் இப்ப பாதிக்கப்பட்டுட்டது அவ்வளவு பேரும். அதே தொழிற்சங்கங்கள் தான் இன்றைக்கு இவர்களுக்கு எதிராகவும் போராட களத்துல தயாரா இருக்குது, போராடுறதுக்கான முஸ்தீபுகளை செய்து கொண்டிருக்குது. ஆகவே இது அப்பட்டமான ஒரு பொய். என்னன்னு சொன்னால் இது வெளி உலகத்துக்கு வெள்ளி அடிக்கிறவே இல்லை. ஆகவே இதுல எந்த உண்மைகளும் இல்லை. இன்றைக்கு நாளுக்கு நாள் மக்களினுடைய வறுமை நிலைமையும் பொருளாதார செலவுகளும் வாழ்வாதார செலவுகளும் அதிகரிச்சு கொண்டிருக்குது. இன்றைக்கு நிறைய மக்கள் வறுமையால தற்கொலை செய்கிற சூழலெல்லாம் நாட்டுல அதிகரிச்சு கொண்டிருக்கு. அது வட இலங்கையை விட தென்னிலங்கையில தான் கூட. ஆகவே இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இல்லை. இது அப்பட்டமான ஒரு பொய். மீண்டும் நிதி வழங்குகின்ற உலக நாடுகளின் அமைப்பினால் இந்த வரி என்பதை நீங்கள் இன்னும் கூட்ட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்துப்பட நாடு பொருளாதார விஸ்தாரம் ஆகணும் என்று சொன்னால் கூட்ட வேண்டும் என்ற ஒரு கருத்துப்பட அவர்களுடன் கலந்துரையாடல் துணைப்பொருளாக வைக்கப்பட்டது. இது சாத்தியக்கூறாய் இருக்கு. இப்ப உதாரணமா மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்குது. அதுக்கான வேலைகள் முடிஞ்சது. அடுத்த மாசத்தில இருந்து மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்ட பில் தான் எல்லாருக்கும் வரும். ஆகவே அது மாத்திரமல்ல, சகல பொருட்களினுடைய விலைகளும் அதிகரிச்சு கொண்டிருக்கு. நாடகம் அரசாங்கம் போட்டு கொண்டிருக்குது. அரிசிக்கு நிர்ணய விலை போடுறோம், அத்தியாவசிய பொருட்களுக்கு நிர்ணய விலை போடுறோம். ஒன்றுமே இல்லை. நாடு முழுவதும் நீங்க ஒரு பொருளுக்கு ஸ்ரீலங்கால இந்த ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு விலை, ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு விலை, ஒவ்வொரு பொருள். ஒரு நிர்ணய விலையே இல்லை. நிர்ணய விலையை தீர்மானிக்க முடியாத அளவுக்கு அரசாங்கம் அல்லாடி கொண்டிருக்குது. அதை விட அவர்கள் ஆடம்பர பொருட்களுக்கு பன்மடங்கு வரிகளை அதிகரிச்சு வசதி வாய்ப்பு உள்ளவங்க அந்த வாகனங்கள் ஆடம்பர பொருட்களை இறக்குமதி செய்யறாங்க. ஆனால் கஷ்டப்பட்ட வருமானம் குறைஞ்ச மத்தியதர வர்க்கம் பாரிய நெருக்கடிகளை சந்திச்சு கொண்டிருக்கு. ஆகவே IMF ஏலவே இந்த IMF-க்குள்ள போய்களே பலர் சொன்னவர்கள், அது தொடர்ந்து கடனை வாங்குகிற போது IMF முழு கண்ட்ரோலுக்குள்ளதான் நாடு போகும். அப்படி போகிற போது மக்கள் பெரிய அவலங்களை சந்திக்க வேண்டி வரும்னு சொல்லி. ஆகவே இன்றைக்கு மக்கள் மீதுதான் அந்த வரிகள் எல்லாம் சுமத்தப்பட்டிருக்குது. இன்றைக்கு சர்வதேச சந்தையில பெட்ரோலுக்கு இருக்கிற விலையில ஸ்ரீலங்கால 1 லிட்டர் பெட்ரோல் 200-220 ரூபா விற்க வேணும். ஆனால் 300 ரூபாய் விற்கப்படுது. ஆகவே அதிலேயும் 80 ரூபாய் அளவுக்கு அதிகமாக மக்களிடமிருந்தான் அறவீடு செய்யப்படுது. ஆனா இவர்கள் ஆட்சிக்கு முதல் சொன்னவ நாங்கள் வந்தால் 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுப்போம்னு சொல்லி. ஆனா இன்றைக்கு அது சாத்தியம் இல்லை. ஆகவே இது அரசாங்கம் சொல்றது எல்லாமே அதாவது ஒரு பொய்யான நாடகம். ஆனா உண்மையில இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்டா, அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை நிர்ணயம் செய்ய வேண்டும். அரிசி, மா, பால்மா மற்றும் சீனி, குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்களுக்கான நிர்ணய விலைகள் குறைக்கப்பட வேண்டும். நிர்ணய விலைகள் செய்யப்பட்டு விலை குறைக்கப்படணும். குறைக்கப்பட்டால்தான் மக்கள் ஓரளவுக்கு ஏனும் சாதாரண மக்கள், அன்றாடம் கூலி தொழிலாளிகள், மத்தியதர வர்க்கம் ஓரளவுக்கு வாழ்வாதார சுமைகளை தவிர்த்து வாழக்கூடியதாக இருக்கும். அந்த வேலையை இவர்கள் ஒரு இடதுசாரி இயக்கமாக வளர்ந்து அரசியலுக்குள்ள வந்தவர்களால இன்னும் 1 வருஷம் கடந்து கூட நிர்ணயம் செய்ய முடியலை என்றால் இவர்களால தொடர்ந்து இனி அவ்வளவு தூரம் அதை தக்க வச்சு கொள்ள முடியாது. ஆகவே அது சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கண்ட்ரோலுக்குள்ள நாடு போயிருக்கிறபடியால இன்னும் வரிச்சுமைகளை மக்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். ரணிலின் கைதுக்கு பிறகு அனைத்து கட்சிகளும் இணைந்த ஒரு கூட்டணியாக உரையாடல்கள் பலது நடந்திருந்தாலும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு பிளவுபட்டிருந்த ஆளுங்கட்சி அரசாங்கத்தில் இருந்த பலர் ஊழல் செய்திருக்கிறார்கள், இல்லை என்று நாங்கள் மறைக்க முடியாது. அந்த ஊழல்கள் தான் மக்கள் வெறுப்படைவதற்கு, சிங்கள மக்களை பெரிய அளவுக்கு திசை திருப்புவதற்கு வாய்ப்பாக இருந்தது NPP அரசாங்கத்தில். ஆகவே அந்த ஊழல்களுக்கு எதிரானவர்கள் ஒன்றிணைந்திருப்பது சில வேளைகளில் அது பெரும்பாலும் தங்களை தாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் அவர்களுக்குள் பலர் ஊழலற்ற, அதாவது
ஒரு கட்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். அதுக்காக நாங்கள் முழு பேரும் ஊழல் செய்திருக்கிறார்கள் சொல்ல முடியாது. ஆனாலும் இவர்கள் எப்படித்தான் ஒன்றிணைந்தாலும் அரசாங்கத்தை திரட்டவோ உருட்டவோ முடியாது. ஏனென்னு சொன்னால் அரசாங்கம் பாராளுமன்றத்தில் 159 ஆசனங்களுடன் இருக்கிறது. இந்த பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி பலமிழந்திருப்பதனால்தான் இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே பாராளுமன்றத்துக்குள் ஆளுங்கட்சிக்குள் இருந்து அதிருப்தியாளர்கள் எதிர்கட்சிக்கு மாறும் வரை எதிர்கட்சியால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே பாராளுமன்ற ஜனநாயக கோட்பாடுகளின்படி 159 பேரை வைத்திருக்கிற ஆளுங்கட்சியை பாராளுமன்றத்துக்குள் எந்த விதமான செயற்பாடுகளிலும் முறியடிக்க முடியாது. ஆகவே எதிர்கட்சி என்பது பாராளுமன்றத்தில் ஆளுங்கட்சி இருப்பவர்களை அதிருப்தியாளர்களாக எதிர்கட்சியின் வரிசையில் இருத்துகின்ற வரைக்கும் பாராளுமன்றத்துக்குள் எந்த மாற்றங்களும் செய்ய முடியாது. அவை அரசாங்கத்தையும் வெளியில் எந்த வகையிலும் அது மாற்றத்தை உட்படுத்த முடியாது. அவருடைய போராட்டங்கள் வலுப்பெற்றாலும் பாராளுமன்றத்துக்குள் அந்த நிலைமை மாற வேண்டும். மாறும் வரைக்கும் அல்லது ஒரு தேர்தல் களம் ஒன்று வரும் வரைக்கும் சூழல் மாறுபட்ட நிலவரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். இன்னொரு பக்கமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஜெனீவாவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வந்தது பற்றி எனக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் ஸ்ரீதரன் ஜெனீவாவுக்கு வந்தது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை என்று சொல்வது போல ஒரு அறிக்கையை விட்டிருக்கின்றார். அது அவருடைய தனிப்பட்ட பயணம். இதுக்கும் எங்களுக்கும் தமிழ் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லையா அல்லது என்ன ஸ்ரீதரனுக்கு மட்டும்தான் தமிழ் மக்கள் பிரச்சனை பேசுவதற்கான ஒரு தளமா என்று பார்க்கக்கூடியதாக இருக்கு. அவர்களுடைய உட்கட்சி பிரச்சனை என்றாலும் தொடர்பாக நாங்கள் கடந்த சில ஆய்வுகளிலும் நாங்கள் கதைத்திருக்கிறோம். இப்படியான நிலவரம் இருக்கக்கூடாது என்றுதான் நாங்கள் சொல்றோம். ஏனென்று சொன்னால் ஜெனீவாவுக்கு செல்வது ஸ்ரீதரன் நான் நினைக்கிறேன் இது முதல் தடவை அல்ல. நான் நினைக்கிறேன் அவர் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷங்களாக அவர் தொடர்ச்சியாக அங்கு வந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே அங்கு பலர் போகிறார்கள். அதாவது உண்மையில தமிழ் தேசியம் சார்ந்த மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தால் கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை ஜெனீவா அரங்கு நடக்கிற போது கட்டாயம் போவேன். போய் அங்கு நிலவரங்களை பதிவு செய்ய வேண்டும். அது கொமிஷனுக்குள் பதிவு செய்கிறார்களா அல்லது பக்க அரங்குகளில் பதிவு செய்கிறார்களா என்ற நிலப்பாடு வேறு. நாங்கள் பக்க அரங்குகளில் பதிவு செய்வதை நையாண்டித்தனமாக கலைக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் பக்க அரங்குகளில் சேகரிக்கப்படுகிற விடயங்கள் கொமிஷனுக்கு தகவல்களாக திரட்டப்பட்டு கொடுப்பதற்கான அங்கு உரியவர்கள் அங்கு இருக்கிறார்கள். அவை அந்த கட்டமைப்பு தெரியாமல் நாங்கள் போகவில்லை என்பதற்காக போனவரை பார்த்து நையாண்டித்தனம் பண்ண முடியாது. அங்கு நிறைய என்ஜிஓக்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக சென்று அங்கு அந்த கருத்துக்களை பதிவு செய்கிற போதுதான் அது பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கைகளை வலுப்படும். ஆகவே காழ்ப்புணர்ச்சியில் ஒரு சிலர் ஸ்ரீதரனை விமர்சிப்பதும் அல்லது ஸ்ரீதரன் செல்கின்ற நடவடிக்கைக்கு தங்களுக்கும் தொடர்பில்லை என்று சொல்வது ஒரு கட்சி என்ற வகையில் அப்படி அது வெளி தோற்றப்பாட்டுக்கு அப்படி நடந்து கொள்வது நாகரிகமானதாக நான் பார்க்கவில்லை. அது உண்மையிலேயே அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. உள்ளுக்குள் பிரச்சனை இருக்கலாம். அது உள்ளுக்குள் நீங்களே அடிபடுங்கள், பேசுங்கள், கதையுங்கள், எதுவும் செய்யுங்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் பொது வழியில் அப்படியான விமர்சனங்களை வைப்பது ஆரோக்கியமாக இருக்காது. அது இன ரீதியாக பார்க்கிற போது அது ஆரோக்கியமாக இருக்காது. சிவஞானம் அவர்களுடைய இந்த கருத்தாடல் என்பது புலம்பெயர் நாடுகள் ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருக்கின்றபடியால் தான் இந்த கேள்வியை நான் முன்வைக்க வேண்டியதாக இருந்தது. இது போன்று அர்ச்சுனா அவர்கள் புலம்பெயர் நாட்டுக்கு வந்ததில் முக்கிய விஷயமாக தனது பிரச்சனையும் தனது குடும்ப பிரச்சனையும் பேசியதாக தகவல்கள் வெளியாகின்றது. அவரும் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இது ஒரு தமிழத்தின் விடயத்தோடு சேர்ந்து அவர் தனது பிரச்சனையை முன்வைத்திருந்தால் வேறு விடயம். ஆனால் தனித்துவமாக தனது பிரச்சனைக்காக வந்தது போல் இருக்கின்றது. இது பற்றிய தகவல் தாயகத்தில் வண்ணம் பேசப்படுகிறது. அர்ச்சுனா தொடர்பில் ஆரம்பத்தில் இருந்த நிலைப்பாடுகள் தற்போது தலைகீழாக மாறி இருக்கின்ற நிலவரங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அர்ச்சுனா அவர்களை இந்த கொழும்பில் ஒரு டிராபிக் கேஸ் தொடர்பாக அரஸ்ட் பண்ணி நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்ற போது நாமல் ராஜபக்ச அங்கு சென்று அவருக்கு உதவி செய்ய முயன்ற சந்தர்ப்பங்களுக்கு பிறகு அவர் நாமல் ராஜபக்ச தொடர்பாக விட்ட அறிக்கை, அதன் பிறகு அவர்கள் ஆரம்பத்தில் எப்படி கோப்பாக ராஜபக்ச குடும்பத்தின்
ஒரு அதாவது செயல்பாட்டு வடிவங்களுக்குள்ளால் தன்னுடைய நகர்வை செய்திருக்கிறார் என்ற விடயங்கள் எல்லாம் பல்வேறு தளங்களில் பேசப்பட்டதுடன் அவர் அதற்கு எதிர்மாறாக எதற்கெடுத்தாலும் அவர் இப்ப சொல்வது எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களுடைய பெயரைத்தான் இப்ப உச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அதை உச்சரித்தால் மக்கள் ஏதோ அவர் உண்மையிலேயே விடுதலை போராட்டத்தினுடைய முழு விசுவாசி, இவரைத்தான் அப்படியாக இருக்கிற ஒருவரைத்தான் மற்றவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள் என்று சிந்திப்பார்கள் என்ற வகையில் அவர் அதை கையாள முயற்சிக்கிறார். அவர் பொறுத்த நேரங்களில் தக்க நேரங்களில் சில விடயங்களை தன்னுடைய ஆதரவு தளத்துக்கு வலிச்சேர்க்க முயல்கிறார். ஆனால் அவருடைய செயற்பாடுகள் முன்பின் முரணாகத்தான் இருக்கிறது. உண்மையிலேயே அவர் பாராளுமன்றத்தில் நடந்து கொள்ளுகிற முறைமையே ஒவ்வொரு யாழ்ப்பாணத்தானும் தலைமுனியக்கூடிய நிலவரம் தான் இருக்கு. ஏன்னு சொன்னால் அவ்வளவுக்கு வெக்கக்கேடாக இருக்கு. ஒரு சபை நாகரிகம் தெரியாமல், சபையினுடைய புரோட்டோகால் தெரியாமல், அல்லது புரோட்டோகால் தெரிந்தாலும் அதை மீறி தான் ஒரு பேசு பொருளாக இருக்க வேண்டும் என்ற மட்டும்தான் அவருடைய இலக்கா இருக்கு. அந்த ரெண்டிங்காக வேணும் என்ற ஒரு விஷயத்துல அது நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு வகையில ரெண்டிங் ஆகிட வேணும் என்ற ஒரு எண்ணம் தான் அவர்கிட்ட இருக்கு. அவர் ஒரு இயல்பு நிலையில அவருடைய அந்த முரணான செயற்பாடு அவருக்குள் ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பது போன்ற தோற்றப்பாட்டையும் வெளியில் காட்டி கொண்டிருக்கிறார். அது இதெல்லாம் ஒரு பாதிக்கப்பட்ட இனத்துக்குரிய ஒரு பிரதிநிதியாக அவர் செயற்படுவதாக தெரியவில்லை. இது என்னுடைய விமர்சனம் இல்லை, களத்தில் மக்கள் சொல்லுகிற விமர்சனம். ஆகவே அவருக்கு கிடைத்திருக்கிற நல்ல சந்தர்ப்பத்தை அவர் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அவரை பொறுத்தவரையில் அரசியல் அனுபவம் இல்லாவிட்டாலும் அவருக்கு மொழிகள் தெரிந்திருக்கிறபடியால் அந்த மொழிகளை கொண்டு சரியான விடயத்தை சரியான நேரத்தில் கதைக்கிற போதுதான் அது வலுவானதாக இருக்கும். வெக்கக்கேடாக இருக்கு. தான் சொல்லுகிற எல்லாவற்றையும் கன்சாட்டில் சேர்க்கவில்லை, நிராகரித்திருக்கிறார்கள் என்று கூட வெளியில் சொல்லுகிறார். அவர் பேசுகிற வார்த்தைகளை பார்க்கிற போது அது கன்சாட்டில் வந்தால் அது எதிர்காலத்தில் இன்னும் எங்களுக்கு வெக்கக்கேடாகத்தான் இருக்கும். அப்படியான ஒரு மோசமா ஆளுங்கட்சியில் இருக்கிற ஏவிபியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர், உதாரணமாக நான் பல தடவை பார்த்தேன், பாராளுமன்ற உறுப்பினர் கிந்தனத்தி அவர்கள், அதே போல பிமல் ரட்நாயகா அவர்கள் இவரை அதாவது கெட்ட வார்த்தைகளால் பேசுவதை கூட நான் பார்த்திருக்கிறேன், எல்லோரும் பார்த்திருக்கிறார். அவை அப்படி ஒரு அசிங்கத்தனமான செயற்பாடுகள் எல்லாம் பாராளுமன்றத்தில் அரங்கேற்றப்படும். ஆகவே இந்த விவகாரத்தில் அவர் ஜெனீவாவுக்கு உண்மையிலேயே அவர் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய விடயத்தை அவர் பதிவு செய்திருக்க வேண்டும். அவர் கதைத்திருக்கிற விடயம் ஊடகங்களில் தான் நான் பார்த்தேன். அவர் உண்மையிலே அது என்ன கதைச்சார் என்றது சரியாக வெளியில தெரியாது, என்ன உள்ளுக்கு கதைச்சிருக்கிறார் என்று. ஊடகங்கள் வாயிலாக சொல்லப்படுகிற விடயங்களை வைத்துதான் எல்லாரும் பேசுகிறார்கள். ஆனால் சில வேளைகளில் அவர் தன்னுடைய பர்சனல் விஷயங்களை கதைச்சிருக்க கூடும். ஏனென்றால் பாராளுமன்றத்தில் நடந்து கொள்ளுகிற விவகாரங்களை பார்க்கவே புரிகிறது தானே. ஆகவே அவருடைய விவகாரம் எதிர்பார்ப்புக்கு எதிர்மாறாக அமைந்து விட்டது. நீங்கள் வளமையாக இந்த ஜெனிவா பற்றி பேசும்போது கூறுகின்ற விடயம், ஜெனிவாவில் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கணும், அதனால் பலன் இருக்கின்றது என்ற அந்த கோரிக்கைக்கு போலவே இந்த ஆண்டு பல நாடுகள் இணைந்து அரசுக்கு பல விடயங்களை முன்வைத்திருக்கின்றது. இந்த முன்வைப்பை பற்றிய தாயகத்தில் என்ன பார்வையாக இருக்கின்றது மக்கள் அல்லது ஊடகங்கள்? பாதிக்கப்பட்ட மக்களை பொறுத்தவரையில் ஏமாற்றம் தங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அவர்களுடைய பெரிய தாக்கம். அது உண்மைதான். ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக தீர்மானங்கள் அங்கு வருகிற போது பாதிக்கப்பட்ட மக்கள் இப்பொழுது நான் நினைக்கிறேன் 2018 பிறகு மக்கள் ஒரே கோரிக்கையாக வச்சு கொண்டிருக்கிறது, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துங்கள் என்று சொல்லித்தான் சொல்லிக் கொண்டிருக்கோம். ஏனென்று சொன்னால் ஆரம்பத்துல கொண்டு வரப்பட்ட உள்ளக பொறிமுறையும் அதற்கு பின்னர் கொண்டு வரப்பட்ட கலப்பு பொறிமுறையும் தோல்வி அடைஞ்ச பிறகு மக்கள் 2 சான்ஸையும் கொடுத்து அவர்களும் ஏமாற்றப்பட்ட பிறகு மக்கள் ஒரு முடிவுக்கு வந்திருந்தனம், இத சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துங்க, வெளியக பொறிமுறை மூலம்தான் இதற்கு நீதி பெறலாம் என்று சொல்லி. ஆகவே அந்த எதிர்பார்ப்புகள் இதில் நிறைவேறவில்லை என்கிற ஒரு மன ஏக்கம் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கு. ஆனால் இதில் ஒரு ராஜதந்திரத்தையும் இதில் நாங்கள் பார்க்க வேண்டும். நான் நெடுக சொல்றது என்னென்றால்,
இதுல கொண்டு வர நாடுகள் எவையும் தங்களுடைய பிரையோரிட்டி, தங்களுடைய விடயத்தை முன்னுரிமைப்படுத்தித்தான் அடுத்து மற்றவருடைய நலன்களை பற்றி சிந்திப்பார்கள். அவை இன்றைக்கு ஜியோபாலிடிக்ஸ், பூகோள நலன் சார்ந்த நாடுகளுக்கு ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆரம்பத்தில் 2009 வரை ஒரு விடுதலை போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்துக்கு தாங்கள் எதிராக உதவி செய்வது போல இந்த நாட்டுக்குள் மறைமுக ஆதிக்கத்தை அரசாங்கத்தின் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த நாடுகள் தான் இந்த நாடுகள் எல்லாம். இன்றைக்கு நாட்டுக்குள்ள அந்த தரப்பு இல்லை, அந்த போராடும் தரப்பு இல்லை. ஆகவே நாடு இன்னொரு நாட்டிட்ட போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மேற்கத்தைய இந்திய நாடுகள் எல்லாம், இந்திய தரப்பெல்லாம் சேர்ந்து இந்த மனித உரிமை பேரவைகளில் இந்த தீர்மானத்தை இலங்கைக்கு எதிராக நடுக கொண்டு வருகிறது. ஆனால் அவர்கள் நினைத்தால் ஒரு தடவையில இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தலாம், அல்லது ஐநா பொதுச்சபைக்குள்ள கொண்டு போய் ஒரு இன்குவாரிக்கு கொண்டு போகலாம். அப்படி பல வேலைகளை செய்யலாம். அவையால முடியாதன்று இல்லை. அவையல் தங்களோட நலன்களைத்தான் முன்னுரிமைப்படுத்துகிறோம். ஆனால் அவர்கள் காலங்காலமாக அதைத்தான் செய்ய போயினோம்னு சொன்னால் இலங்கை அரசாங்கத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு இப்படி ஒரு தீர்மானம் இருந்தே ஆகும். இல்லையென்று சொன்னால் இலங்கை அரசாங்கம் எல்லை மீறி எங்கள் எல்லோரையும் ஒரு அடிமைகளாக மாற்றிடுவினோம். இன்னைக்கு அவர்கள் வெளியில வீராப்பா பேசலாம், நாங்கள் இதை நிராகரிச்சிட்டோம்னு சொல்லி. நிராகரிக்கிறதுக்கு முதல் விஜித கேரத் மனித உரிமை பேரவையில எத்தனை நாடுகள்கிட்ட கெஞ்சினவர்ன்றதை நீங்க உள்ளுக்கு இருந்து தகவல் எடுத்தீங்களா தெரியும். அவர்கள் எத்தனை நாட்டு பிரதிநிதிகள்கிட்ட கெஞ்சி பார்த்தவர் இந்த ரெசல்யூஷனை தோற்கடிக்கிறது ட்ரை பண்ணினது. ஆனால் முயற்சி அவர்களுக்கு 10 நாடுகளுக்கு மேல கை கொடுக்க இல்லை. அதனாலேயே ஒட்டுமொத்தமா அதை நிராகரிக்கிறதாக சொல்றதுக்கு முடிவெடுத்துச்சு. அங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணப்பட்ட பிறகு ஏகமனதாக அடுத்த வினாடியே அதாவது விஜித கேரத் சொன்னார், நாங்கள் இதை நிராகரிக்கிறோம். ஆகவே இப்ப சொல்றார் தாங்கள் உள்நாட்டு பொறிமுறைக்குள்ள உண்மையை கண்டறிகிற ஒரு நல்லிணக்க குழு ஒன்றை நியமிப்பதாக. ஆகவே நீங்க கேள்வி கேட்டது இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுனால என்ன நடந்திருக்கண்டா, பாதிக்கப்பட்ட மக்கள் உண்மையிலே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கணும், ஏமாற்றம் அடைஞ்சிருக்கு. உண்மையான விடயம். ஜெனீவாவில் நிச்சயமாகவே 2009 பிறகு பல தடவைகள் வந்த பல அரசுகளுக்காக கொடுக்கப்பட்ட அந்த நேரம், காலம், வருடங்கள் எல்லாம் காணக்கூடியதாகவே இருக்கின்றது. ஆனாலும் ஒரு முழுமையான ஒரு விடயமாக, நிறைவு காணுகின்ற ஒரு விடயமாக ஒரு கால எல்லையை கொடுத்திருக்க வேண்டும் இந்த அரசுக்கு. ஏனென்று சொன்னால் வருகின்ற அரசு எல்லாம் இப்படியே தள்ளி தள்ளி போட்டுக் கொள்வதன் மூலம் எங்களுடைய காணாமலாக்கப்பட்டவற்றின் பெற்றோர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் 300க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து கொண்டு போகின்றார்கள். அவர்கள் இதற்கான ஒரு நல்ல விடயங்களை கண்டறிவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இல்லாமல் போகின்றது. அதுபோலவே தாயகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கான வாழ்வுரிமை என்பது ஒரு சமத்துவம் இல்லாமலுக்கு இப்படியே கட்டியடித்து கொண்டு போகப்பட்டு இன்னும் தமிழ் மக்களை நாசிக்கின்ற, நீங்கள் கூறியவர்கள் தமிழ் மக்களை நாசிக்கின்ற ஒரு சூழ்நிலையாகவும் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்கான ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் அதற்கான ஒரு முடிவுக்கு உலக நாடுகளில் இருக்கின்றவர்கள் ஒரு நிறைவு காலத்தை இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்து இதை செயற்படுத்த வேண்டும் என்பதையும், அதுபோன்று எங்களுடைய தமிழ் மக்களும் போகின்றவர்கள் ஜெனீவாவுக்கு போகின்ற அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அதில் கலந்து கொள்ளுகின்றவர்களாக இருக்கலாம், இந்த ஒரு கோரிக்கையையும் இப்போ வருகின்ற காலங்களில் வைக்க வேண்டும். ஏனென்றால் பல அரசியலும் நாங்களும் அன்று இன்னும் முடிவு காணவில்லை. அந்த வகையில் இதை முன்வைப்பதும் நல்லது என்று கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் ஆய்வுக்களத்தில் தாயத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய வேலைப்பழுக்கள் மத்தியிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தவைக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம் சபா. நன்றி சபா. நன்றி தேவாண்ணா. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நல்லது உறவுகளே, அரசியல் ஆய்வுக்களத்தில் இன்று சபா கோதாஸ் அவர்கள் தாயகத்திலிருந்து. சபா கோதாஸ் அவர்கள் இவர் முன்னாள் யாழ் மாநகர சபையின் உறுப்பினராகவும், அது மட்டும் இல்லாமலுக்கு வரலாற்று ஆசிரியராகவும், அத்தோடு அரசியல் ஆய்வாளராகவும் இன்னும் பல பொதுப்பணிகள் ஈடுபட்டிருக்கின்றவருமான சிறப்பாக பல ஆண்டுகளாக எங்களோடு இணைந்திருந்து உண்மையிலே நேர்த்தியாக எங்களுடைய தமிழ் மக்களுக்கு என்ன தேவை, நேர்த்தியாக அது பிரயோசனப்படக்கூடியது என்ற ஒரு நிலைப்பாட்டில் தனது அரசியல் ஆய்வு பகுதிகளை எங்களோடு இணைந்து STS தமிழ் ஊடாக தந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த அரசியல் ஆய்வுக்கூடத்தில் மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.
அரசியல் ஆய்வுக் களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக் களம். அரசியல் ஆய்வுக் களம்.